ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹோப் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீரியல் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்மளோட ஆர்டினோவையும் பைத்தானையும் லிங்க் பண்ண போகிறோம். நல்லா இருக்குல்ல? ஸோ ரீசெண்டாக தான் நம்ம வந்து பைஃபிர்மாட்டா பார்த்துருந்தோம். பைஃபிர்மாட்டா வந்து ஜஸ்ட்டு ஒரு பேக்கேஜை வந்து நம்ம ஆர்டினோக்குள்ளே இம்போர்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போனாலும் என்னனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம பைத்தன் வச்சு. ஆனால் இந்த சீரியல்ங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பைஃபிர்மாட்டா விட. நம்ம வந்து ஒரு வாட்டி நம்ம சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் ஸோ நம்ம ஆர்டினோலையும் மாற்றணும், மீன்வைல் பைத்தன்லேயும் மாற்றணும். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஸோ பைஃபிர்மாட்டா அளவுக்கு இது டிஃபிகல்ட்டாக இருக்காது. பட் பிகினர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு. பிகாஸ் நீங்கள் சீரியல் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பைஃபிர்மாட்டா போனீங்கன்னா வெரி குட். ஸோ எப்படி வந்து ஃபஸ்ட்டு C++ படிச்சுட்டு அப்புறமா பைத்தன் படிக்கிறாங்களே அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ சீரியல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இப்போ தான் புரியும். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டினோ போர்டை ஆர்டினோ ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஓகே இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாமா? சரி, வேண்டாம், இருக்கட்டும், நம்ம தான் சோம்பேறியாச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த கீழே இறக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சீரியல் டேட்டாவை நம்ம கேப்சர் பண்ணணும் ஒரு வேரியபிளில். ஸோ அந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இன்டீஜராக இருக்கிறத விட கேரக்டராக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ லெட்ஸ் கிவ் கேரக்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் டேட்டா அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்புட் டேட்டா தான் என்னோட இன்டீஜரோட பேர். ஸோ செமிகாலன் வைக்க மறந்துடாதீங்க, பிகாஸ் ஆர்டினோ ப்ரோக்ராமிங் வேறு, பைத்தன் ப்ரோக்ராமிங் வேறு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட பின் மோடை நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ என்னோட பின் வந்து நான் இதில் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் லெட்ஸு ஒரு 7 யூஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 7 தான் அந்த பின்னோட கார்னரில் இருக்கிறதுனால நம்ம 7 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாய்ட் செட்டப்பில் நம்ம பின் மோட் சொல்ல போகிறோம். பின் மோட் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஓல்டு ஆர்டினோ கோட்ஸ் மாதிரி தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீரியல் மானிட்டர் நம்ம பின் பண்ணோம். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய சீரியல் மானிட்டர் மூலயமா இன்புட் கொடுத்து நம்மளுடைய எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம். லைக் ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து இதில் ஜார்விஸையும் நான் இதில் இன்டெகிரேட் பண்ணுறேன் ஆக்சுவலி. பிகாஸ் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி ஜார்விஸ் படிச்சிட்டோம். ஸோ நம்ம இதில் நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா அப்புறம் இதில் எதுவுமே இருக்காதுல்ல. ஸோ நம்ம ஜார்விஸோட இன்டெகிரேட் பண்ண போகிறதுனால நம்ம இதில் சீரியல் மானிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். சீரியல் டாட் பிகின். ஸோ லெட்ஸ் சே 9600 பாட் ரேட் யூஸ் பண்ணிடலாம். சீரியல் டாட் பிகின் 9600 பாட் ரேட் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு செட்டப்பில் அவ்வளோதான். அடுத்து லூப்புக்கு போயிடலாம். லூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது இஃப் சீரியல் டாட் அவைலபிள். அதாவது சீரியல் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா, சீரியல் மானிட்டர் ஆன் பண்ணாங்க அப்படின்னா serial dot available is greater than 0, it means serial connection இருந்துச்சு அப்படின்னா வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம சீரியல் டேட்டாவை, அதாவது நம்ம என்ன சீரியல் டேட்டா கொடுக்குறோமோ அதை ஒரு வேரியபிளை கேப்சர் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வேரியபிளே கிரியேட் பண்ணோம், இன்புட் டேட்டாவை. ஸோ நம்ம இன்புட் டேட்டா ஈக்குவல் டு சீரியல் டாட் ரீடு. ஸோ நம்ம எப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் சீரியல் டேட்டா கொடுக்குறோமோ அதெல்லாம் போயிட்டு இன்புட் டேட்டாக்குள்ளே ஸ்டோர் ஆகும். அதுக்காக தான் அது. ஸோ நம்ம இன்புட் டேட்டாவை வந்து எப்பயுமே கேரக்டராக தான் இருக்க போகுது. அதனால் நம்ம கொடுக்குற ஒரு இன்புட் டேட்டாவும் கேரக்டராக தான் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர்ஸாக கொடுக்கக்கூடாது, ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பைத்தனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வேரியபிள் கிரியேட் பண்ணாலே அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஆனால் C++ல் எப்பவுமே நீங்கள் என்ன வேரியபிள் என்ன டைப் ஆஃப் வேரியபிள் கொடுக்க போகிறீங்கிறத இங்கே டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ இதில் நான் இன்ட்னு கொடுத்தேன்னா நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். கேரக்டர்னு கொடுத்தேன்னா ABCD அந்த மாதிரி ஒரே சிங்கிள் கேரக்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தேன்னா ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல நம்ம கொடுக்குற இன்புட்டை சும்மா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது நம்மளுக்கும் தெரியணும் இல்லையா, அதுக்காக. இன்புட் டேட்டாவை இதில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த சீரியல் டேட்டாவிலேருந்து உள்ள கொஞ்சம் ஒரு கேப் விட்டுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்புட் கொடுத்தா என்ன நடக்கணும் அதுதான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து A அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட எல்இடி ஆன் ஆகணும், B அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட எல்இடி ஆஃப் ஆகணும். ஸோ இதுதான் என்னோட கொடுக்க போகிறது இப்போ கோடு. ஸோ இஃப், அதாவது நம்ம இந்த இடத்துல இன்புட் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோமா, ஸோ இன்புட் டேட்டாவை செக் பண்ணு. இன்புட் டேட்டா வந்து ஈக்குவல் டு கேபிட்டல் ஏவா இருந்துச்சு அப்படின்னா டிஜிட்டல் ரைட் பண்ணு. டிஜிட்டல் ரைட் எதை பண்ணணும்? எல்இடியை. ஸோ பின் கமா ஹை.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு எல்சிஃப் போடுவோம். எல்சிஃப் இன்புட் டேட்டா ஈக்குவல் டு பி. பியா இருந்துச்சு அப்படின்னா லோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதில் செமிகாலன்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. பைத்தன் போட்டு இதை போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? டோன்ட் வரி கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம இது கொடுத்தாச்சு. ஸோ இதில் நீங்கள் வேணா கொடுத்துக்கலாம் சீரியல் டாட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நம்ம கொடுத்தோம், எல்இடி வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்குன்றதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய போர்டை நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ போர்டை தான் இம்பார்ட்டன்ட்டு. போர்டை கனெக்ட் பண்ணாமல் அப்லோட்லாம் கொடுத்துடாதீங்க. நான் இன்னும் கனெக்ட் பண்ணல, அதை பண்ணிடுறேன். A few moments later. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு தேவையானதுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டினோ போதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 2 ஜம்பர் ஒயர், ஒரு பிரெட் போர்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன். லைக் எனக்கு உங்கள் வீடியோவில் தெளிவாக காட்டணுங்கிறதுக்காக நான் அதை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 13வது பின் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்பில்ட்டாக நீங்கள் 13வது பின்னை ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற இன்பில்ட் எல்இடி எல்என் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த எல்இடி க்ளோ ஆகும். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் எல்இடி தான் இல்லைனா போயிட்டு வாங்கிட்டுலாம் இருக்காதீங்க. ஜஸ்ட் ஆர்டினோ விட்டு ஒயரை கனெக்ட் பண்ணி கோட் அப்லோட் பண்ணுங்கள், ரன் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோட் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே, நான் என்னோடய போர்டை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, பண்ணிட்டேன். பண்ணதும் ஒரு சவுண்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போர்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். டூல்ஸில் போயிட்டு போர்டில் போயிட்டு ஆர்டினோ யூனோ செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது ஆர்டினோ யூனோ செலக்ட் பண்ணிட்டேன். போர்ட்டில் போயிட்டு COM3 எனக்கு காட்டுது. ஸோ COM3 செலக்ட் பண்ணியாச்சு. இந்தப்பா பார்த்தீங்கன்னா நம்ம வெரிஃபை கொடுத்துக்கலாம். நம்மளுடைய கோடில் பார்த்தீங்கன்னா தப்பு இருக்குது. ஆக்சுவலி பின் டசன்ட் மீன். ஓகே, சாரி, இந்த இடத்துல நம்ம ஐஎன்டி யூஸ் பண்ணோம். நான் டிக்ளேர் பண்ணவே இல்லை, அது ஒரு இன்டீஜர் அப்படின்னு. ஓகேவா? இப்போ வெரிஃபை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ அப்லோடு கொடுத்துடலாம். நம்ம ஆர்டினோ போர்டு ஆன் COM3 இருக்குது. அப்படியே அப்லோடு கிளிக் பண்ணுறேன், போயிடுச்சு. ஓகே, டன் கம்பைலிங், அப்லோடிங், டன் அப்லோடிங், அவ்வளோதான் முடிஞ்சு ப்ரோ. இதுக்கப்புறம் இந்த கோடை நீங்கள் தொடவே தேவையில்ல, அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பைத்தன் கோடுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட பைத்தன் கோட். ஸோ இதை முக்கியமாகவே ஜார்விஸ் படித்தவங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ ஜார்விஸ் படிக்கல அப்படின்னா லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், ஐகார்ட்லேயும் தரேன், அதை கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. பிகாஸ் ஜார்விஸ் பார்க்கலாம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு வந்து இது இன்னும் சிம்பிளிஃபைடாக வேணும், எனக்கு ஜார்விஸ்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு வெறும் சிம்பிளாக வேணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். நான் ஃபைனலாக சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஜார்விஸ் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் சீரியல் அப்படின்றத இம்போர்ட் பண்ண போகிறோம். சீரியல் அப்படின்ற பேக்கேஜ் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மறக்காமல் இம்போர்ட் பண்ணிவிடுங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து நம்ம டைமை இம்போர்ட் பண்ண போகிறோம். டைம் நேரத்தில் தேவை இருக்கா இல்லையான்றது தெரில, பட் ஒரு சின்ன ஒரு டிலேக்காக நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் PyTTSX3 ஆஸ் யூ நோ, PyTTSX3 வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணும். ஸ்பீச் ரெகக்னிஷன் வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டாக திரும்ப மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல SCR அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணி serial.serial COM3 ஆஃப் 9600 பாட் ரேட், இதுதான் நம்ம வந்து அந்த ஆர்டினோவில் கொடுத்துருந்தோம் இல்லையா, COM3 அண்ட் 9600 பாட் ரேட், அதை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஆர்டினோ எந்த காம்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா போங்க, ஸ்டார்ட் போங்க, அதில் மேனேஜர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு டிவைஸ் மேனேஜர், அவருக்குள்ளே போயிட்டு அதில் போர்ட்ஸ் அப்படிங்கிறவரை கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் காட்டிடும் ஆர்டினோ யூனோ ஆன் COM3 அப்படின்றது மாதிரி காட்டிடும். ஸோ அவ்வளோதான், நீங்கள் COM3ல உங்கள் ஆர்டினோ கனெக்ட் பண்ணிக்கிங்கிறது இங்கே தெரிஞ்சிச்சா? ஓகே, இப்போது இன்ஜின் ஈக்குவல் டு PyTTSX3.initialize, இன்ஜின் அவுட் சைட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாய்ஸஸ், இன்ஜின் அவுட் சைட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாய்ஸ். அப்புறம் இதில் நீங்கள் 1 or 2 கொடுத்துப்பீங்க. ஸோ 0னா மேல் வாய்ஸ், 1னா ஃபீமேல் வாய்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது டிஃப், ஸ்பீக் ஆடியோ, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஆஸ் யூஸ்வல், நம்மளோட ஓல்டு சொல்லி கொடுத்த மாதிரி தான். அதுக்காக தான் இடத்துல நான் திருப்பி கோடை ஃபுல்லாக போட்டு காட்டலை. ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி ஜார்விஸ் தெரியும், அதனால் படிக்கலைன்னா தயவு செஞ்சு போய் படிச்சுட்டு வந்துருக்கேன். ரொம்ப சிம்பிள்ப்பா இந்த பையன், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட மெயின் கோடு. ஆக்சுவலி மெயின் கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. இஃப் டர்ன் ஆன் எல்இடி அப்படின்றதெல்லாம் போட்டுருவோம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, SCR.write, இதை மட்டும்தான் நம்ம மாற்றிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஜார்விஸ் தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு போங்க, இம்போர்ட் சீரியல் கொடுத்துக்கோங்க, இம்போர்ட் டைம் கொடுத்துக்கோங்க, அப்புறம் இதெல்லாம் சீரியல் இந்த கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோடுக்கு அப்புறம் டேரெக்டாக இங்கே வந்துருங்க. இங்கே வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இதை மட்டும் தான் மாற்றிருக்கோம். SCR.write B of A, ஐயோ B of A அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் B of B போட்டிருக்கோம். ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அப்படி இல்லைன்னா டர்ன் ஆன் எ லைட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜார்விஸ் போயிட்டு
servo டாட் சீரியல் டாட் ரைட் பி ஆஃப் ஏ அப்படி கொடுப்பார். ஸோ இல்லை பிக்கு அர்த்தம் பைட்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு கரெக்டாக தெரில. ஏங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி ஆர்டினோவில் என்ன கொடுத்தோம், ஏங்கிற இன்புட் சீரியலில் வந்துச்சு அப்படின்னா நீ ஆன் பண்ணணும், பிங்கிற இன்புட் சீரியலாக வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணணுங்கிறத நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதை தான் இங்கே கொடுக்கணும். நீங்கள் சப்போஸ் அங்கே வந்து ஹெச்ன்னு கொடுத்துருந்தீங்க, ஹெச் ஃபார் ஹை, அங்கே வந்து எல் ஃபார் லோ அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏபி யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த ஏபி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ நான் என்னோடய ஹேண்ட் கேம் ஆன் பண்ணிடுறேன். ஸோ இருங்க ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஹேண்ட் கேம் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஹேண்ட் கேம் இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த ஹேண்ட் கேம் வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ கனெக்ஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு 7லேயும், நெகட்டிவ் எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட்லேயும், வேறு எதுவுமே பண்ணல. உங்கள்கிட்ட எல்இடி இல்லைனா பரவாயில்ல, 13th பின் யூஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேரோட இன்டகிரேட் ஆன அந்த 13th பின் நீங்கள் இந்த இடத்துல லைக் 13th பின்னை நீங்கள் கால் பண்ணால் போதும், உங்களுடைய ஆர்டினோ இன்பில்ட் எல்இடியை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டோன்ட் வரி இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ எல்இடி. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய கோடை ப்ளே பண்ணி பார்த்துலாமா? ஓகே, கோடெல்லாம் ஒரு நிமிஷம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஆர்டினோ கோடு 1 செகண்ட் கூட நீங்கள் உங்களுடைய ஆர்டினோ கோடை அப்லோடு கொடுத்துக்கோங்க. பிகாஸ் வேறு எதனா நடுவில் எதுனா கூட ஆகலாம். ஸோ ஓகே, அப்லோடு கொடுத்துக்கிட்டாச்சு. பட் இது மஸ்ட் இல்லை. ஓகே, கொடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம் நம்மளுடைய ரன் கோடு கொடுத்து. ஸோ லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜார்விஸ் டர்ன் ஆன் லைட்ஸ். Sir, LED turned on. ஓ சூப்பர், பார்த்தீங்கன்னா நம்மள லைட் டர்ன் ஆயிடுச்சு. டர்ன் ஆஃப் லைட். Sir, LED turned off. வாவ், அருமையான இன்டகிரேஷன், சூப்பராக வேலை செய்யுது. டர்ன் ஆன் அப்படி நம்ம இந்த இதில் டர்ன் ஆன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட எல்இடி ஆன் ஆகும். ஸோ டர்ன் ஆன். Sir, LED turned on. வாவ், எக்ஸலண்ட்டான ஒர்க் பண்ணியிருக்கோம் ப்ரோ. இப்படி தான் கைஸ் நம்மளோட ஜார்விஸை வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்மளுடைய ஆர்டினோவா நம்மளோட டோட்டலாக கண்ட்ரோல் எடுக்க முடியும், லைக் வித் சீரியல் கனெக்ஷன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ன்றதுனால தான் நான் வந்து இந்த சீரியலை யூஸ் பண்ணி இதை ஒரு எடுத்திருக்கேன். ஸோ ஃபிர்மாட்டாவை வச்சு இந்த அளவுக்கு இதை விட எக்ஸ்ட்ரீமாகவே பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லைக் அட்வான்ஸ்டு ப்ரோ லெவலில் இருக்கும் அதோட கோடிங்ஸ்லாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து சீரியல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக சீரியல் இதை பார்த்தே ஆகணும். ஸோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ, டாடா.